என்னோட கேள்வி ஹதீஸுடைய நம்பகத்தன்மை பற்றியது. அதாவது தவறு செய்யக்கூடிய மனிதனால், தெரிந்தும் தெரியாமல் தவறு செய்யக்கூடிய மனிதனால் 4-5 தலைமுறையாக மனித மனதுகளில் பாதுகாக்கப்பட்டு மனித சக்திக்கு உட்பட்டு ஆய்வு செய்து தொகுக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஹதீஸை நாம் பின்பற்றுவது எந்த ரீதியில் சரியானது? அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும், இல்லை ஹதீஸை பாதுகாப்பேன் என்று சொல்லவில்லை. இப்பேற்பட்ட ஹதீஸை நாம் பின்பற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது ஹதீஸ் என்பது தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் மூலமாக நம்மிடத்தில் வந்திருக்கிறது. தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் மூலமாக இந்த ஹதீஸ் வந்திருப்பதனால அந்த ஹதீஸை நாம் பின்பற்றணுமா? அல்லாஹ் குர்ஆனைத்தான பாதுகாப்பேன்னு சொன்னால் ஹதீஸை எங்கேயாவது பாதுகாப்பேன்னு குர்ஆனில் சொல்லி இருக்கிறானா அப்படிங்கிறது சகோதரருடைய கேள்வி. இது கொஞ்சம் விரிவாகவும் சொல்ல வேண்டியிருக்குது, அதே நேரத்தில் புரியும்படியும் சொல்ல வேண்டியிருக்குது. முதல்ல இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், ஹதீஸ்னா என்னன்னு தெரியாதனால தான் இந்த கேள்வியே வருகிறது. ஹதீஸ்னா என்ன அது யாருக்கும் தெரியலை. சில பேர் ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்கிறாங்க. நாங்கள் ஆயத்தை தான் பின்பற்றுவோம், ஹதீஸையெல்லாம் பின்பற்ற மாட்டோம். ஹதீஸ் மனுஷன் கொண்டு வந்தது, ஆயத்து என்பது தான் அல்லாஹ் கொண்டு வந்தது, அதனால் ஹதீஸை நாங்கள் ஒரு காலத்திலும் பின்பற்ற மாட்டோம் என்று சில பேர் இந்த வாதத்தை வைத்துக்கொண்டு அதற்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டி கேட்குறாங்க. ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் என்பது வஹி. குர்ஆன் எப்படி வஹியோ அதே போன்று நபி அவர்கள் சொன்னதான ஹதீஸுங்கிறோம். அந்த ஹதீஸ் என்பதும் வஹி. இதை நானா சொல்லலை, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த முஹம்மது என்ற இந்த இறை தூதர் அவர் சுயமாக எந்த கருத்தையும் முன்மொழிய மாட்டார். அல்லாஹ் அவருக்கு எதை வஹியாக அறிவிக்கிறானோ அதைத்தான் அவர் பேசுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் தொழுது காட்டினாங்க, கையை நெஞ்சில் கட்டணும்னு சொன்னாங்க. இது அவங்களுடைய சொந்தமாக சொல்லியிருப்பாங்களா, அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படை அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். நான் வஹியில் சொன்னேன், ரசூலா அதை செஞ்சு காட்டினாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா நீங்கள் எத்தனை விஷயம்னாலும் எடுத்துக்கலாம். சிறுநீர் கழிக்கும் போது கழுவணும் நாங்கள், குர்ஆனில் அது இல்லை, ரசூலா காட்டி தந்தாங்க. இது ரசூலா சுயமாக செஞ்சதா வஹியின் அடிப்படையில் வந்ததா? வஹியின் அடிப்படையில் வந்தது. பல் துலக்கணும் நாங்கள், அவங்களா செய்யல, ரசூலா வஹியில் வந்தது. அதனால அப்போ இதை மாதிரி நபி அவர்கள் காட்டி தந்த செய்திகள், ஹதீஸ் என்ற செய்திகள் அனைத்துமே வஹியின் அடிப்படையில் வந்ததுதானே தவிர என்னமோ வஹிங்கிறதுனா குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்வது குர்ஆனுக்கு எதிரான வாதம், குர்ஆனுக்கு ஆதரவான வாதம் இல்லை. குர்ஆன்லயே ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளோ பெரிய கேரண்டி அல்லாஹ் சொல்றானே, அப்போ இவ்வளோ பெரிய கேரண்டியை அல்லாஹ் சொல்லும்போது அது எப்படி மாற்றமாக இருக்கும்? அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், உங்களுக்கு எது எல்லாம் தீமையாக இருக்கிறதோ அந்த தீமையானவற்றை இந்த இறை தூதர் ஹராம் என்று சொல்வார். உங்களுக்கு எது எல்லாம் நல்லவையாக இருக்கிறதோ அந்த நல்லவைகளை இவர் ஹலால் என்று அறிவிப்பார் அல்லாஹ் சொல்கிறான். யாரு? முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த முகமது நபி இருக்கிறாரு, இவர் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இல்லை, உங்களை மாதிரி மனுஷன்னா வஹி வராது, இவங்களுக்கு வஹி வருது. வஹி வர்றதின் காரணத்தினால ஒரு விஷயத்தை ஹலால் என்றும் சொல்லுவார், ஹராம் என்றும் சொல்லுவார், சுயமாக சொல்ல மாட்டார். முகமதுக்கு பிடிக்கலங்கிறதுனால ஹராம் இல்லை, முகமதுக்கு பிடிச்சதுங்கிறதுனால ஹலாலும் இல்லை. அவருக்கு எல்லாத்தையும் ஹலால் ஹராம் சொல்வதற்குண்டான அதிகாரம் எப்படி இருக்குதுன்னா வஹியின் அடிப்படையில் வரும். வஹியின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், இவர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இப்படியும் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், ஆனா உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு, எனக்கு வஹி வரும், உங்களுக்கு வஹி வராது. அப்ப வஹி என்னதான் வந்துச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு? வஹி என்பது குர்ஆன் மட்டும்தான் வஹியா? இவ்வளவு சொல்றானே, அவர் பேசுறது வஹிங்கிறானே, ஹலால் என்று சொல்வது வஹிங்கிறானே, ஹராம் என்று சொல்வது வஹிங்கிறானே,
அப்ப இது எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ஒரு தகவலை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட சொல்றாங்களே தவிர அவங்க சுயமாக சொல்றது இல்லை. ஒரு பேச்சுக்கு அவங்க சுயமாக சொந்த கருத்தாக சொல்லி இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்னன்னு குர்ஆன்ல சொல்றான். வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين அல்லாஹ் சொல்றான். இந்த இறை தூதர் நம்முடைய சட்டத்தில் அவருடைய சொந்த கருத்தை புகுத்தி இருந்தால், ஒன்றை கூடுதலாக குறைவாக அவர் சொல்லி இருந்தால், நம்முடைய வலது கரத்தினால் அவரை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவோம்ங்கிறான். எவ்வளவு கடுமையான வார்த்தை நீங்க பாருங்க. முகமது நபி ஒரு சட்டத்தை சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய வஹீங்கிறான், என்னுடைய வஹீன் அடிப்படையில் தான் அவர் சொல்றாருங்கிறான். அப்ப இந்த ஆயத்து மட்டும் வஹீ என்றால் இப்படியே அல்லாஹ் சொல்லணும், ஆயத்து மட்டும்தான் சரி என்றால் இது ஏன் அல்லாஹ் சொல்லணும்? அப்ப இத மாதிரி ஏராளமான வசனங்கள் ஹதீஸ்கள்ல ஆயத்துகள்ல இருக்குது. இத்தனை வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் வஹி என்ற அடிப்படையில் குர்ஆனையும் இறக்கியிருக்கிறான், ஹதீஸையும் இறக்கியிருக்கிறான். குர்ஆன் எப்படி வஹியோ அதே போன்று ஹதீஸும் வஹி, ரெண்டுமே வஹி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த ரெண்டு வஹி தானே. இப்ப இந்த ரெண்டு வகையையும் அல்லாஹ் எப்படி பாதுகாக்கான்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். ذிக்ர் என்ற இந்த வஹியை நாம் தான் இறக்கிறோம்ங்கறான். அங்க குர்ஆன்ங்கற வார்த்தை வராது, ذிக்ருங்கறான். ذிக்ர்னா என்ன? அல்லாஹ் இறக்கியது, அல்லாஹ் இறக்கிய அந்த வஹி, அல்லாஹ் இறக்கிய இந்த வஹியை நாம் தான் இறக்கணும், நாம் தான் பாதுகாப்போம்ங்கறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இந்த அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இதை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதெல்லாம் எதை சொல்லுது? வஹி என்பது குர்ஆனும் ஹதீஸ். அந்த குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி என்று வரும்போது அதை நான் பாதுகாக்கிறேன். எப்படி குர்ஆனை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தா ஹதீஸ் எப்படி பாதுகாக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுல சொல்றான், ரெண்டையும் பாதுகாக்கிறேங்கிறான். குர்ஆனை பாதுகாத்த மாதிரி ஹதீஸையும் இறைவன் பாதுகாக்கிறான். பாதுகாக்கலன்னு ஒரு நிலை இருந்துன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி தொழுதும், எப்படி தொழ முடிஞ்சு? ஹதீஸ் பாதுகாக்கப்படல. எப்படி தொழணும்னு சொல்லி தந்தது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நாம தொழுதுட்டு இருக்கிறோம், இப்படித்தான் கை கட்டணுங்கிறோம், விரல ஆட்டணுங்கிறோம், அத்தையாத்திரை இப்படித்தான் இருக்கணுங்கிறோம், சஜதாவில் இப்படித்தான் இருக்கணுங்கிறோம். ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்றால் இது எப்படி நீங்களும் நானும் செய்ய முடிஞ்சு? இது மாத்திரம் இல்ல, எத்தனை விஷயங்களை இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. நகை வெட்டணுங்கிறோம், தாடி வைக்கணுங்கிறோம், மர்மஸ்தானுடைய முடியை களையணுங்கிறோம், அக்குள் முடியை களையணுங்கிறோம், பல் தைக்கணுங்கிறோம், நாசிக்கு தண்ணீர் செலுத்தணுங்கிறோம், ஒலு இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறோம், ஒலு பிரியறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? நம்முடைய வாப்பம்மாவா? யார் கண்டுபிடிச்சா? ஹதீஸ்னு ஒண்ணு இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நீங்க சொன்னீங்க? தொழுகைக்கு ஒலு அவசியங்கிறோம், ஒலு இல்லைன்னா தொழுகை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி எங்க இருந்து வந்துச்சு? நம்மளா உருவாக்கணுமா? யாரும் சிந்திச்சு பார்த்தாங்களா? மூதாதியர்கள் அவங்களா இந்த மதபு சட்டத்தை எழுதினாங்களே அது மாதிரி எழுதி வச்சாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கலன்னா அன்னைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட அந்த சட்டம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதுல என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது அரபில, நம்ம மொழியில கிடைக்குது. ரசூலுல்லாஹ் எந்த மொழியில சொன்னாங்க? தமிழ் மொழியில சொன்னாங்க, ஆங்கிலத்திலேயே சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மொழியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒரே ஒரு மொழியில சொன்னாங்க. ஒரு மொழியில சொன்ன அந்த செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மொழிகள்ல அது எல்லா இடத்துக்கும் போய் சேருது அப்படின்னு சொன்னா இதுதானங்க பாதுகாப்பு என்பதற்கு கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆதாரம். பாதுகாப்புனா இது பாதுகாப்பு இல்லையா? இன்னும் சொல்ல போனா அதை அழிக்கணும்னு சொன்னாச்சுனாலேயே ஒரு சின்ன விஷயத்துல அழிச்சிட்டு போயிடலாம். எப்படி அழிச்சிருக்கலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னது அரபி, அது அரபியர்களுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் தெரியாது, வேற எவனும் சொன்னாலும் புரியாது அப்படின்னு ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டு போயிடலாமே. அவ்வளவு. இன்னும் சொல்ல போனா இந்த மொழி இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் வந்தது இல்லை. இந்த தமிழ்ல நம்ம தொழிலுடைய சட்டத்தை படிக்கிறோமே, இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்தில் வந்ததா? கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாத காலத்திலேயே தொழுகனா இப்படித்தான், நோம்புனா இப்படித்தான், ஜக்காத்துனா இப்படித்தான், ஒவ்வொன்றையும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு விளங்குனாங்களே. அப்ப எப்படி பாதுகாப்புன்னு ஒன்று இருந்ததுனால தான் இதையெல்லாம் செய்ய முடியுது. குர்ஆனை எப்படி எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் தெரிந்து கொள்கிறார்களோ அதே போன்று ஹதீஸ்களையும் எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இது அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான், வேற யாரும் பாதுகாக்க முடியல என்பதற்கு இது ஒரு சான்று. இன்னொரு சான்றை நீங்க பாருங்களேன். உலக வரலாறுகள் சில பேர் அதே ஆதாரம் காட்டுவாங்க. உலக வரலாறுகள்லாம் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது. ஹிட்லர் எப்படி நடந்தான், பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு. ரோமானியர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அந்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறான்.
ஆனால் இந்த வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு வரலாறும் உருப்படியாக இருக்காது. ஒன்று அப்படி சொல்லுவான், இன்னொருத்தன் இப்படி சொல்லுவான், மாற்றி மாற்றி சொல்லுவான். ரெண்டுமே இப்படி எதிர்ப்பு. பழைய காலத்து வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இப்படி சொல்லும்போது ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். வரலாறு அப்படி தான் இருக்குது. எல்லாமே 100க்கு 100 கரெக்டாக இப்படி தான் ஒரு வரலாறு சொல்லி பாருங்க. ஒரு 1000 வருடத்துக்கு முன்னால் ஒரு ஆள் வாழ்ந்தார், அவருடைய வரலாறை சொன்னாச்சுன்னா எப்படி சொல்கிறா நீங்கள் பாருங்கள். திருவள்ளுவர் பற்றி பேசுவாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். வரலாறு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் இந்த உருவத்தில் தான் இருந்தாரான்னு கேட்டால் அதுலேயே குழப்பம். திருவள்ளுவருக்கு இவ்வளோ பெரிய தாடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் திருவள்ளுவர் இப்படியே இருக்க மாட்டாங்க சில பேர். திருவள்ளுவர் வந்து இப்படி தான் இருப்பார்னு கருணாநிதி மாதிரி ஆட்கள்னு சொல்கிறாங்க. எப்படி அது சொல்லு? அப்போ வரலாறு தானே. 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரலாறு அவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால், அது கரெக்டாக பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், அப்படி அச்சு பிசகாமல் இருக்கணும்ல. அதே போன்று இந்த ஈசா நபி, ஜீசஸ் என்று சொல்றாங்கல்ல, அந்த ஜீசஸ் உடைய படத்தை இன்னைக்கும் உலகம் முழுவதும் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஜீசஸ் இப்படித்தான் இருந்தாரா, இப்படி இருப்பார் என்று கற்பனை அப்படிங்கிறான். ஏன் வரலாறு என்றால் அது பாதுகாக்கப்படும் என்றால் அது கரெக்டாக இருக்க வேண்டியதானே. ஈசா நபி உடைய தாயார் மரியம், அது ஒரு அழகாக வளைஞ்சு வச்சிருக்கிறாங்க படம். அது சொல்றான் இது மரியமே கிடையாது, இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு காதல் பெண்ணுக்காக வேண்டி வரையப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறான். அப்ப அது கரெக்ட். எதுக்கு சொல்ல வரணுமா, வரலாறு எல்லாம் கரெக்டா இருக்கும் என்றால் எல்லா வரலாறு இப்படி வரணும்ல. எல்லாம் முரண்பாடா இருக்குது, அல்லது அவன் ஒன்று சொல்றான் இவன் ஒன்று சொல்றான், இப்படி தான் இருக்குது. எல்லாம் கேட்டு தான் போறோம். எந்த வரலாறு நீங்க எடுத்து பாருங்க, எல்லா வரலாறும் கொஞ்சம் மாறி மாறி இப்படி தான், ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்ப அதனால எல்லா வரலாறும் பாதுகாக்கப்பட்டதுன்னா சொல்ல முடியாது. அந்தந்த காலத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கூடுதல் குறைவு முன்ன பின்ன இது எல்லாம் சேர்ந்துதான் இருக்குது. ஆனா ஹதீஸ் மட்டும் நபியுடைய காலகட்டத்தில் எப்படி சொன்னாங்களோ அதுல அப்படி கொஞ்சம் கூட பிசிறு இல்லாம இன்னைக்கு எப்படி வந்துச்சு? இறைவனுடைய பாதுகாப்பு இல்லாம இப்படி வருமா? மனுஷனுடைய பாதுகாப்புல வந்திருந்தால் இவ்வளவு கோளாறு இருக்கும், நிறைய முன்ன பின்ன முரண்பாடுகள் இருக்கும். மனுஷனுடைய பாதுகாப்புல என்னைக்குமே கரெக்டான இருக்காது, கொஞ்சம் கூடுதல் குறைவு எவனா ஒருத்தன் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி தான் வச்சிருப்பான். இறைவனுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருந்ததுனால தான் எல்லா காலத்திலையும் இன்னைக்கு படிக்க முடிகிறது, இல்லைன்னா படிக்கலாம் முடியாது. அது எப்படி படிக்க முடியும் சொல்லி பாருங்க, இது மாதிரி யோசிச்சு பாருங்க. அதனால இந்த வஹி என்பது குர்ஆன் ஹதீஸ் தான். அந்த வஹியை அல்லாஹ் தான் பாதுகாத்திருக்கிறான். குர்ஆனை எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அதே மாதிரி ஹதீஸையும் பாதுகாத்திருக்கிறான். அதே மாதிரி நீங்க அவங்க சொல்லும்போது இன்னொன்று சொன்னாங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் தவறு செய்யக்கூடிய மனிதன் வழியாக தானே வந்துச்சு. குர்ஆன் மட்டும் என்ன மலக்கா கொண்டு வந்தாரு? குர்ஆனும் மனுஷன் தானே கொண்டு வந்தாங்க. இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்ட இருக்க குர்ஆனு எப்படி அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து இதுதான் நான் ரசூலா கொடுத்த வேதம், இந்த நீனு படிச்சுக்க அப்படி அல்லாஹ் சொன்னா? எப்படி வந்துச்சு? உங்க அத்தா அம்மா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாரு, எங்க அத்தா அம்மா இதான் குர்ஆன்னு சொன்னாங்க, அல்லது நம்முடைய ஆலிம்சா சொல்லியிருப்பாங்க, ஆலிம்சாவுக்கு அவருடைய ஆலிம்சா சொல்லியிருப்பாங்க, அவருக்கு அவருடைய ஆலிம்சா. இப்படிதானே குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் அது எப்படி கடத்தப்பட்டுச்சு? நம்முடைய கையில் அது எப்படி வந்துச்சு? மனுஷன் தான் கொண்டு வந்தான், ஒவ்வொரு தலைமுறையும் தான் கொண்டு வந்துச்சு. ஹதீஸை எப்படி கடத்தினார்களோ அதே மாதிரி தான் குர்ஆனையும் கடத்தினாங்க. அப்புறம் என்னமோ குர்ஆனை மட்டும் மலக்குமார்கள் நேரடியாக அப்படியே வாங்கி நம்ம கையில் தந்த மாதிரியும், ஹதீஸை வந்து மட்டும் தவறு செய்யக்கூடிய மனுஷன் தந்த மாதிரியும், அது எப்படி முரண்பாடான பேச்சில்? குர்ஆனும் ஹதீஸும் மனுஷ வழியாக தான் வந்துச்சு. ஆரம்பத்தில் அல்லாஹ் வஹீல ரசூலாவுக்கு தந்தான், ரசூலா சஹாபாக்கள் கொடுத்துட்டு போனாங்க, சஹாபாக்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க, அது இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்தது, அது அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைமுறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாமளும் கொடுக்குறோம். நம்மளும் என்ன செய்கிறோம்? தவறு செய்யக்கூடிய மனுஷன் தான் நம்ம பிள்ளை கையில் ஒப்படைச்சிட்டு போகிறோம். அதானே பிள்ளைக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குறோமா, பிள்ளைக்கு ஹதீஸ் சொல்லி கொடுக்குறோமா? நம்ம பிள்ளை என்ன செய்வான்? அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான், அவன் என்ன செய்வான்? அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான். இப்படி தானே வந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷன் தான் இந்த குர்ஆனை கடத்தினானே தவிர எந்த காலத்திலையும் மலக்குமார்கள்லாம் கடத்தலை, மனிதர்கள் தான் இதை. இன்னும் சொல்ல போனா மலக்குமார்கள் அல்லது அல்லாவே நேரடியாக கடத்துறானா எதுக்கு அல்லாஹ் பாதுகாப்புன்னு ஏன் சொல்லணும்? அல்லாவே நம்மள்ட்ட நேரடியாக தாரான்னு வைங்களேன், மனுஷன் நாம கடத்த தேவையில்லை. மனுஷன் வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்க இவங்க அதெல்லாம் இல்லை, இறைவன் தான் நேரடியாக அப்படியே கடத்திட்டே போறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாத்து தான் வச்சிருக்கிறான். நாம் பாதுகாப்போம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்கள்கிட்ட தந்ததுனால, மனுஷன்ட்ட தந்ததுனால, தவறு உள்ள மனுஷன்ட்ட தந்ததுனால, தவறுக்கு அப்பாற்பட்ட மனுஷன் தந்திருக்கான்னு வைங்களேன், பாதுகாப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. பாதுகாப்புங்கிற வார்த்தை எப்போங்க பாதுகாப்போம்? திருட்டு கொள்ளை எல்லாம் நடக்குது, நான் பாதுகாப்பேன், அது ரைட்டு.
கொள்ளையும் இல்லை திருட்டும் இல்லை, நான் பாதுகாக்கிறேன். நீ ஏன்டா பாதுகாக்கணும்? கேள்வி வருதா இல்லையா? பாதுகாப்புங்கிறது எப்போ வரும்? பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தால் தான் பாதுகாப்போம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். பாதுகாப்பான நிலை இருந்ததுன்னா பாதுகாப்போம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அது தேவையில்லை. பாதுகாப்போம்னா அதுதானே அர்த்தம். ஒருத்தவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்குறிய, இப்போமா அப்போமாங்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறார், எப்படியா நான் காப்பாற்றிடுவேன். ரைட்டு. மோசமாக அப்படி இப்படி இருக்கிறாரு, காப்பாற்றுவோன்னு சொன்னால் ரைட்டு. நான் கல் மாதிரி இருக்கிறேன், நல்லா நடக்கிறேன். டாக்டர் ஒன்று சொல்கிறார், ஒன்றை நான் காப்பாற்றிடுவேன். நீ ஏன்டா என்ன காப்பாற்றணும்? கேட்க மாட்டோமா? அப்போ காப்பாற்றக்கூடிய நிலையை தாண்டினா தான் காப்பாற்றுவேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆஸ்பத்திரியில் இப்போமோ அப்போமோ அப்படின்னு நான் சாவ கிடக்கும் போது தான் டாக்டர் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நான் நல்லா இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து ஒன்றை நான் காப்பாற்றுவேன்னா, அடே போ, உனக்கு ஏதாவது பைத்தியமான வைப்போம். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லாம் பாதுகாப்புன்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், அது தவறு உள்ள மனுஷன்ட்ட இருந்தாலும் மனுஷன் தப்பு பண்ணாலும் அதை நான் சரி பண்ணிடுவேன். அதுதான் அர்த்தம். நான் அதை பாதுகாப்பா அப்படிங்கிறான். பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னதுனால தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கே வெயிட். இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு வெயிட் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பாக இருப்பதனால தான் இந்த காலத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னால, 14 நூற்றாண்டு கழிஞ்சதற்கு பின்னாலையும் இது ரசூலுல்லாஹ் சொல்லலை, பொய் அப்படின்னு அடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டிட்டான். வருதா? கத்திரிக்காய் தின்னா எல்லா நோயும் குணமாகும்னு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், கத்திரிக்காய் தின்னா எல்லா நோயும் குணமாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இது ரசூலுல்லாஹ் சொல்லலை, இது பொய், ரசூலுல்லாஹ் மேலே வேணும்னு இட்டு கட்டிட்டான் அப்படிங்கிறோம். எப்படி சொல்ல முடிஞ்சு? ரசூலுல்லாஹ் நேரடியாக நம்ம பார்த்தோமா? சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தோமா? அல்ல ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொடர்பு இருந்துச்சா? ஒன்றுமே இல்லையே. பாதுகாப்புன்னு ஒன்று இருந்ததுனால தான் இது பொய், இது சரி, இது கரெக்டு, இது தப்பு என்று சொல்ல முடியுது. இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் சேர்ந்து குழம்பிடுச்சுன்னு வைங்க. ஒரு கூடையில் கல்லையும் மண்ணையும் அரிசியும் போட்டோம், எல்லாம் குழம்பியாச்சு. எப்படி எடுப்ப? கஷ்டம், அது எடுக்க முடியாது. எல்லாம் குழம்பி கிடக்குதுன்னா எப்படி எடுக்கிறது? அதே நேரத்தில் அது எடுக்கிறதுக்கு உண்டான கருவியை ஒரு பாதுகாப்பை தந்தாச்சுன்னு வைங்களேன், அரிசியும் கல்லும் இருக்குது, இது அரிசி இது கல்லப்பா, ஒரு செகண்ட்ல எடுத்துறோமே. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த பொய்யான ஹதீஸும் உண்மையான ஹதீஸும் குழம்புறதுக்கு அல்லாஹ் விடலை. அதுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்ததுனால தான் இது பொய், இது சரி, இது பலவீனம், இது சரியான ஹதீஸு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இல்லைன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. இறைவன் ஆயத்தை குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறானோ அதே போன்ற ஹதீஸையும் பாதுகாக்கிறனால தான் இன்னைக்கு நாமளும் முஸ்லீமாக வாழ முடிகிறது.